சப்ஸ்கிரைபர் எல்லாம் பெரிய நல்லா நம்புகிறேன். ஸோ ஒரு சின்ன சம்பவங்க, அதனால தான் நான் இப்போ உடனே வந்து உங்களுக்கு விளாக் ஷூட் பண்ண வேண்டிய நேரமாச்சு. ஏன்னா எதுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோக்குள்ளே வாங்க நான் அப்போ சொல்கிறேன். நம்ம சேனல்கார ஆஃபீஸ் அவங்களுக்கும் சொல்லிட்டுங்க. வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஸோ நம்ம வந்து ஆட்டோ வேலை பார்க்க போனோமா. ஸோ அந்த ஆட்டோ வேலை பார்க்க போன இடத்துல எல்லாமே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வீடியோ, அது வந்து ஒரு ஆள் வந்து எடுத்துக்கிட்டுருக்கு. ஸோ இப்போனா அவங்க தெரிஞ்சவங்க தான். அது என்ன தான் வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு அவ்வளோ ஒரு ஆட்டோ மெக்கானிக் தான் கேட்டாப்புல. இது தானே இவ்வளோ நேரம் கழட்டிட்டு மாட்டாங்க, அதை தான் நம்ம எடுத்து இப்போது எடிட் பண்ணி உடனே கொடுக்கப்படுறதில்ல, அவங்களுக்கு அனுப்புவோம். சரி பார்த்துட்டு சொல்லுவாங்க, நான் வந்து சேனலில் போட்டுக்கிறதுக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அதனால தான் சரி ஆட்டோவில் போய்ட்டு நீங்களும் பார்ப்பீங்களே, என்னடா இந்த இத்தனோட ஜாமான் கடை இவ்வளோ நேரம் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எத்தனை மணி காலைல போனதுங்க, 10:30 மணிக்கு போனதுங்க. 11, 12, 1, 2, 3 தப்பாக சொல்லணும். 11, 12, 1, 2, 3 5 ஹவர்ஸு. ஸோ 5 மணி நேரமாக அந்த கடையில் தான் நின்றேன். வேறு எந்த ஊருக்கும் நான் போகலை. அடுத்தது வந்து ஒரு இந்த இன்ஜினெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நான் வந்து மெக்கானிக்கிட்ட போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். மெக்கானிக்கிட்டும் போகல. அதனால தான் நான் இங்கேயே இவ்வளோ நேரம் ஆச்சு. எப்படி நான் மெக்கானிக்கிட்ட நான் போகிறது? அவங்களும் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டு, தம்பி வெயிட் பண்ணிப்பாங்க விட நைட்டு ஃபுல்லாக விடிய நிற்க விட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க. ஸோ அவங்க எதுவும் தெரியாமல் நினச்சிட்டாங்க போல். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு பார்க்க முடியல, என்னால் முடியலைங்க. ஒவ்வொரு வெயில் எதுவும்னுட்டு. சரி வாங்க நான் கையோட உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் லைட் அடித்து காமிக்கிறேன். எந்த இது கழட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியணும்ல. லைட் அடித்து நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ எடுக்கிறது வந்து நான் கோபுரோ ஹீரோ 9 எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் தெரியணும்ல, இது தானடா இவ்வளோ நேரமாக கழட்டிட்டு இருந்தாங்கடான்ட்டு உங்களுக்கும் கேள்வி வரும். கொஞ்சம் லைட்டாக எக்கடிக்கும், போச்சுக்கிறீங்க. நான் பூனை அப்படியே பூனை கட்டுறேன். மாப்பிள்ள போயிட்டான். கேமரா ஆங்கிள் வேறு சரியில்லை. இதில் உடனே வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஆட்டோவை காமிச்சிடறேன். ஓகேவா? அந்த ஆட்டோ லைட்டு போட்டு காமிச்சிட்றேன். ஓகேவா? உள்ளுக்குள்ளது சில பார்த்துருக்க மாட்டீங்க. ஆல்ட்ரு பண்ணது வந்து ஆட்டோ செட்டு வச்சாச்சு. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரில. இந்த இருக்குது ஆட்டோ செட்டு வச்சாச்சு, ஒரு ஃபேன் வச்சாச்சு, அப்புறம் வந்து ஒரு மாட்டுறதுக்குன்னு குக்கி வச்சாச்சு, லைட்டு ஓகே வச்சாச்சு, மிரர் மாட்டியாச்சு. இங்கே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு, அங்கே ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு. ஓகேவா? அப்புறம் வந்து தண்ணி வைக்கிறதுக்கு அது ஆட்டோ டிஃபால்ட்டாக உள்ளது. ஒரு ஸ்டெப்புன்னு கம்பல்சரி ஆட்டோவில் நீங்கள் வச்சுக்கிங்க. என் ஆட்டோவில் இருக்குது. அந்த ஆட்டோக்காரங்கள்ட்ட இல்லாதவங்கள்ட்ட நான் சொல்கிறேன். வந்து பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸு ஒன்று வச்சுருக்கிறேன். ஓகேவா? இது ஒன்று தான் இருக்குது. நான் ஒரு ஆள்கிட்ட வாங்கினேன். ஸோ ரொம்ப நெருங்கிய ஒரு ஆள். ஸோ அவங்கள்ட்ட நான் இது வாங்கினது. அவங்க நினப்பாவே நான் வச்சு வேலை முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவனும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் வந்து உள்ளே வந்து சட்டை இருக்குது, காக்கி சட்டை உள்ளே தான் இருக்குது. இங்கே வந்து யாராச்சும் நானே படுக்கணும்னு நினச்சா கூட தலாணி இருக்காது. அழகான தலாணி, பிங்க்கு தலாணி வாங்கி ஆட்டோ வச்சுருக்கேன். பெட்ரோல் கேனு. ஓகேவா? இது கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எல்லாம் ஆட்டோக்காரங்களுக்கும் காரில் வந்து இந்த மாதிரி தான் ஸ்பீக்கரு, இந்த மாதிரி இந்த பின்னாடியும் பேசஞ்சருக்கு லைட்டு. ஓகேவா? அப்புறம் வந்து இப்போ இந்த பின்னாடி ஒரே ஒரு பாக்ஸ் தான். இங்கே ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சாச்சு, இங்கே பெரிய பாக்ஸை வச்சாச்சு. ஓகேவா? ஏன்னா எதுக்கு இப்போ அந்த ஒரு இடத்துல 3 பாக்ஸ் வச்சுட்டு, ஒரு இடத்துல 4 பாக்ஸ் வச்சுட்டு, இப்போ ஃப்ரண்ட்டில் 2 பாக்ஸ் வச்சுன்னா பேக் சைடில் இந்த 2 பாக்ஸு. இது வந்து சப்பு ஊஃபர் மாதிரி இருக்குது. டும்னு நல்லா சவுண்டு நல்லா கேட்குது. அதனால் போகிறதுக்கு டிராஃபிக் ட்ராவலுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இது நான் சஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். அவங்கள்ட்ட நான் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்து இந்த ஸ்பீக்கர் வாங்கினேன். ஸோ அதனால் வந்து இது அந்த இது இருக்குல்ல, ஸ்கூல் பேக்கெலாம் பசங்க ஸ்கூல் பேக் கட்டுவாங்க, அது மாதிரி ஸ்கூல் பேக் வச்சு கட்டியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது ஆட்டோவை தள்ளி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லையா? கட்டலாம் போல் இருக்கணும். கொஞ்சம் இருட்டு தான் இருக்கும். மக்கள் பள்ளியில் தொழில் நடந்துட்டுருக்கு. அதான் வேறு நாள்
பக்கத்து வீட்டில் வேறு ஃபங்க்ஷனுங்க, கல்யாணம். அதான் லைட்டு இதாக காமிக்கிற பாருங்க, நல்லா இருக்கா? இது எங்கள் ஊரில் இது பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஆசையாக இருக்குங்க, போய் நிற்கிறதுக்கு கொள்றதுக்கு போனால் அந்த ஆசையை விட்டு போச்சுங்க. லைட் அடிச்சு வாங்கிக்கலாம், லைட்டு உங்களுக்கு இருக்காது, வெயிட் பண்ணுவாங்க. இந்த கேமரா ஆங்கிள் வேறு மாறுதுங்க, அதாங்க பிரச்சனை. ஒரு நிமிஷம் கழட்டிடுறேன், அப்புறம் லைனாக லைட்டு கழட்டிக்கிறேன். நம்ம இதுக்கு இருக்குல்லன்னா உலாஞ்சி கேஸு, இந்த கோபுரம் வாங்கினேன்ல சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அது என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சைடாக வந்து 2 கிளிப்பில் கொடுப்பாங்க, ஒரு கிளிப்பு உடஞ்சிச்சு, இன்னொரு கிளிப்பு வந்து அட்டை இருக்குல்ல, அட்டையை போட்டு சரி திருவாரூரில் தான் நம்ம ஊருக்கு போகிறோமே சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் கரெக்டாகிடுச்சிங்க. இப்போ தான் எடுத்து பார்க்குறேன், ஃபுட்டேஜ் கரெக்டாகிடுச்சிங்க. மனசே விட்டேங்க. இங்கே இருக்கட்டும், இப்படி எடுத்தா நல்லா இருக்கும். இப்படி லைட் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு தான் இவ்வளோ நேரமாடா அப்படின்ட்டு. நீங்களும் நான் அவங்கள்ட்ட கோவப்படலை. ஸோ இந்த மாதிரி நடக்காதீங்கன்னு நான் சொல்கிறது, மற்றபடி எதுவும் இல்லை. கேட்டு நடந்தால் ஓகே, இல்லை அப்படிதான் இருக்கணும்னா ஒன்றும் முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆட்டோ பேசிக்கு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். மாதிரி சரி ஆட்டோ தள்ளிக்கிறேன். ஓகே, ஆட்டோ டோர் வராது, ஏன்னா சவுத்தில் வச்சு அண்டை கொடுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக புளியாக இருக்கும், கொஞ்சம் வைங்க. ஏன்னா ஆட்டோ சர்வீஸ் பண்ணலான்ட்டு அந்த ஒரு ஐடியாவில் போனேங்க. ஆட்டோ சர்வீஸ் பண்ணலான்ட்டு பண்ணிவிட்டு பார்க்கலான்ட்டு அப்படின்னு போனேன். ஆட்டோவில் பேசிக்காகவே எனக்கு தெரியாது. இது ஃபோர்க்குன்னு இது போருக்குன்னு தெரியும், இது ஃப்ளக்குன்னு தெரியும், உள்ளே இருக்கிறது அது ஃப்ளக்குன்னு தெரியும். அப்புறம் இந்த காயில் ஜோபி போட்டு மூடிருக்கேன்னு தெரியுமா, இது என்னன்னு தெரியுமா, இது காயிலுங்க. இது ஒரு அண்ணன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஆட்டோவில் நான் பேசிக் நான் அவ்வளோ சுற்ற மாட்டாங்க. என்ன பெட்ரோல் போட்டால் ஆயில் போட்டால் எடுத்து ஓடும், என்ன இப்படி இருக்கட்டும், இதுதான் நல்லா இருக்கும், எனக்கு தெரியாது. இன்னும் திருட்டு போயின்னு சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை. என்ன இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, ஆட்டோவில் வந்து அவ்வளோதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கு. முன்னாடிலாம் ஆட்டோனா வச்சிங்கன்னா சும்மா நானும் கடமைக்கெல்லாம் ஓட்டுறாங்க தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுக்குலாம் ஃபேமிலி சுச்சுவேஷன் நிறையா இருக்குங்க சொல்லலாம். அதெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். எல்லாத்துக்கும் பட்டிருக்காங்க, நானும் கூட சேர்ந்து பட்டிருக்கிறேன்னு சொல்ல நினச்சிக்கினேன். ஆமாம், ஒரு ஃபேமிலி மேன் பார்த்தா இன்னும் ஃபேமிலி மேன் என்ன பண்ணுவான், அதே மாதிரி வந்து ஒரு ஜாக்ஸ் எடுப்பான். ஸோ நம்ம என்ன பண்ணுறது, ஐயோ அந்த மாதிரிலாம் கண்குள்ளே பார்க்குறது. இப்போ வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், அவன் ஒரு அம்மா கூட ஒரு 3 நாள் கால் தான் வரும், 5 கால் தான் வரும். சாப்பிட்டீங்களா, சீக்கிரம் வேண்டா, சீக்கிரம் அம்மா கூப்பிடுவேன். இவங்க என்னன்னு எப்போ வர்றீங்க இந்த மைனா படத்தில் இருக்கும் தெரியுமா, அது இருக்காது ஞாபகம் வரும். எப்போ வரீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு 5 10 20 டைலாக ஓடிடும். என் பசங்கள்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் திருத்திக்க மாட்டாங்க. திருந்துற பசங்கன்னா கூட திருந்தோணும் போல், மற்ற பசங்க திருந்த மாட்டாங்க. அதுதான் நான் கல்யாணம் பண்ணாமல் 10 வயசு என் பசங்களாம் என் செட்டுலாம் கல்யாணம் ஆகிடுச்சிங்க. இப்போ எனக்கு ஏஜ் வந்து 24. எல்லா பேரும் இப்போ சில பேருக்கும் காலேஜ் மேலே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகுதுல ஒரு 12 பேர் இருக்கோம் நாங்கள். ஸோ பார்ப்போம். நீனு எப்படா பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் இல்லை கடை, சாரி இப்போ நான் கிடையாது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் ஓகேவா, நம்மளுக்குன்னு ஒரு வீடு தனியாக வந்துடுச்சு, நம்மளுக்குன்னு பொழப்பு கையில் வந்துடுச்சு, நம்மளுக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வரவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, ஓகேவா. அது எப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கட்டும். இப்போலாம் நிறைய பேர் மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் இருக்குல்ல, கேர்ள்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு லோக்கல்லாம் பொண்ணு எடுக்க மாட்டாங்க, லாங்கில் தான் எடுப்போம். ஆனால் அவங்களாம் எப்படிப்பட்டவங்க யாருக்கும் தெரியாது, அவங்க எந்த கல்ச்சரில் வந்திருக்காங்கன்னு தெரில. சரி, கல்ச்சராக போகிறோம் இல்லைங்க, கல்ச்சுரல்ஸ் ஓகேவா, எந்த கல்ச்சுரல்ஸ்லேருந்து அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியாது. ஸோ பீஸா பர்கரு, லொட்டுலோஸுக்கு அப்புறம் வந்து மேக்கப் செட்டு அது நிறைய அழி பண்ணுவாங்க, அதாவது பிரச்சனை. ஸோ நான் அதை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இல்லை இப்படி சொல்ல போய்ட்டுருக்கேன். சரி, நம்ம சைலண்டாக பேசுவோம் ஓகேவா. இது என்ன, இது காயில், இது வந்து இது அதுதான் கேரி பேக் போட்டு மூட்டுங்களா. இது வந்து இது காயில், இது கார்பெட்ரு எல்லாத்துக்கும் தெரியும். ஆட்டோ வந்து இது பெட்ருக்குன்னு எல்லாமே தெரியும். எது கழட்டினாங்கன்னா இப்போ சேர்த்து வாடா கழிச்சிடானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன். மொபைலில் அப்படி தூக்கி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஐயோ இந்த ஃபோன் போட்டு தூக்கிட்டேன்னா ஐயோ வச்சுறேன். சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுங்கள். இந்த காமிக்கிறேன் நான் போல்டு, இதுதான் இதை கழட்டினாங்க ஓகேவா. அந்த பக்கம் ஒரு போல்டு இருக்கும், அதை கழட்டினாங்க, இதையும் கழட்டினாங்க ஓகேவா. அந்த காமிக்கிறேன், இருக்கு வெயிட் பண்ண காட்டுறேன். அர்த்தமாக இருக்குது, மூடிட்டாரோ. அந்த வருங்க ஓகேவா. இதுதான்
இந்த இந்த அப்படியே இதை அப்படியே கழட்டிட்டாங்க. இது ரெண்டே ஒரு பாட்டில் கேன் மாதிரி இருக்குது சொல்ல போனால். நாங்கள் கழட்டினாங்க 2 பாட்டாக வந்துச்சு கையில். ஓகேவா, இந்த இதையும் ஓகேவா 2 இதையும் கழட்டிட்டு இதையும் கழட்டினாங்க. இது டாப்பாக வந்துடுச்சு. இதுக்குள்ளே பென்டாக்ஸ்னு உருளை மாதிரி இருந்துச்சு. அது ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டாங்க, சுத்தமாக ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஸோ அதை பார்ப்போம். ஓகேவா, இந்த இதையும் இப்போ கழட்டினாங்க. ஓகேவா, கழட்டின சீருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ளே வந்து பென்டாக்ஸில் அதை மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை நிற்க வச்சுட்டு இது மாதிரி போல்டு இருக்குல்ல, இது இப்போ புது போல்டு போட்டு வாசலை போட்டு 2 இதுக்கும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒயர் இந்த ஒயர் தான் இந்த செல்ஃபை வந்து எடுத்து ஒயர் பெரட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆட்டோ பற்றி நம்மளுக்கு தெரியாதுங்க. இப்போ தான் புதுசாக நம்ம கரைச்சி குடிக்கிற மாதிரி நம்ம ஆட்டோ பற்றி தான் இப்போ தான் நம்மலாம் கற்றுக்குறோம். ஸோ அதனால் ஆட்டோ பற்றி நமக்கு தெரியாது. ஸோ பைக்கு பற்றியும் கேட்டிங்கன்னா எது இன்ஜெக்ட்ரு, எது வந்து இது கார்பரேட்டரு, எது இதுன்னா நம்ம அது எப்படியே யூடியூப்பில் பார்த்து கூட நம்ம பேசி இது பண்ணிடலாம். நம்ம ஆட்டோவும் தெரியாது. ஆட்டோக்கு இப்போ தான் நம்மலாம் எதுன்னு ஒரு ஆட்டோ வேலை பார்க்க வந்து அந்த ஆட்டோ பின்னாடி போயிடுவேன். ஸோ அவங்க இதுதான் இன்ஜெக்ட்ரு, இதுதான் ஃபோர் ஸ்ட்ரோக் வண்டி, இதுதான் 2 ஸ்ட்ரோக் வண்டின்னு மெக்கானிக்காக சொல்ல அப்போ தான் நான் அன்றைக்கி புரிஞ்சுக்குவேன். ஸோ கார்பரேட்டரில் இவ்வளோதான் மைலேஜ் வைக்கணும். ஸ்க்ரூ மைலேஜ் பார்க்குறீங்களா? வரேன் சரி, நானே வளர்றேங்க. ஆட்டோவில் மைலேஜ் ஸ்க்ரூன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். இருட்டாக இருக்குது, ஒரு வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். நிற்க மாட்டேங்குது. ஓகே, கார்பரேட்டர் இப்போட்டா சே நேரமாக என்ன தெரிலங்க. ஓகே, ஒரு இதில் கம்பியில் நிற்க வச்சுருக்கேன். இது வந்து இதான் கார்பரேட்டர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து எது மைலேஜ் கொடுக்கணும்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இதுவா ஓகேவா. எனக்கு நீங்கள் ஆட்டோவில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ஆட்டோவை தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஆட்டோவில் இதெல்லாம் இப்படியே கார் ஆப்ஷனு இதெல்லாம் இது பேர் என்னடா, இது பேர் என்கிட்டே நீங்கள் கொஸ்டின் கேட்டே நான் திருப்பி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா. அடுத்து வந்து அந்த காயில் பிறகு என்னென்னு சொல்லுங்கள். இப்போ இந்த செல்ஃப் மோட்ரு அது உங்களுக்கு தெரியும், காமிச்சிட்டேன். அடுத்தது இது என்னென்னு போயிருங்க. இந்த ஓசு மாதிரி இருக்குல்ல, இந்த ஓசு மாதிரி இருக்குல்ல, இது என்னென்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்தது இது மைலேஜ் ஸ்க்ரூ எதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா. இதுவா 2ல் ஏதாச்சும் எனக்கு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆனால் லாங்கில் இப்போ திருவாரூர் போயிட்டு வந்துட்டு கார்பரேட்டர் எல்லாம் தொட்டு பார்ப்பாங்க. இந்த கீழே மேலே சேர்த்து 2 கை வச்சு தொட்டு பார்ப்பாங்க. கூலிங்காக இருந்தால் மைலேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தெரில, எனக்கு கூலிங்காக இருந்துச்சு, நான் அதை சொல்கிறேன். இது வந்து சைடு ஆயிலுங்க, இது வந்து சைடு ஆயில். ஆனால் எனக்கு ஒர்க்கிங் இல்லை, எனக்கு இருக்குது ஒயரிங் இருக்குது. நான் இன்னொரு போட்டு செக் பண்ணதில்லை. சைடு ஆயில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஆயிலை தேவைங்கிறப்ப ஊற்றிக்கலாம். இன்னும் வந்து என்னென்னா பெட்ரோல் மட்டும் போட்டுவிட்டு ஆயில் மட்டும் ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபுல்லாக மண் அடைஞ்சி போய் கிடக்குங்க. இப்படி இருந்தால் தெரியும் பார்க்குறேன். ஓகே, நல்லா தெரியுதா? ஓகே, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நான் காமிக்கிறேன். இருங்க, இப்போ தான் முன்னே வந்துருக்கேன், வெயிட் பண்ணிங்க, காட்டுறேன் ஓகேவா. அடுத்தது அந்த பாருங்க, சோக் கேபிள் மெக்கானிக் எந்த மெக்கானிக் தெரியுமா? இது சொல்ல விரும்பலை, சொன்னாலும் அவங்க இது பண்ணுவாங்க, சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி மெக்கானிக் சோக் கேபிள் போட்டு அறுத்து வச்சுட்டாங்க. காலையில் வந்து எப்போதும் எல்லாருமே கிக்கர் அடிப்பாங்க. உங்களுக்கு ஆட்டோக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. எல்லோரும் ஆட்டோ எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து கிக்கர் அடிப்பாங்க. சில பேர் செல்ஃப் போடுவாங்க, அது போடக்கூடாது, கிக்கர் தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் செல்ஃப் போடுவாங்க. காலைல கிக்கர் ஒரு அடித்தோன்னா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் திருப்பி ஆஃப் ஆகும். ஒரு 2-3 தடவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கிக்கர் ஸ்டார்ட் பண்ணி தான் இன்ஜினே ஓட விட்டு 10 நிமிஷத்தில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சோக் கேபிளை உருவிட்டாங்க. இது வந்து இந்த கேபிள் சரியில்லையா அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. இது மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மெக்கானிக்கிட்ட. சரி எலக்ட்ரிஷியன் வேலை முடிச்சுட்டு அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு தான் இங்கே போனோன்னா 5 மணி நேரமாக காக்க வச்சுட்டாங்களே, இங்கே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அடுத்த தடவை நான் சவாரியாக சம்திங் போனால் பார்க்கலாம். இல்லைனா இதுக்கு ஒரு தடவை பெட்ரோல் போட்டு பெட்ரோல் போட்டு நம்ம போகணும். காசுக்கு போய் அழுகுற இடம் கேட்டிங்கன்னா காசுக்கு அழுவில்லைங்க. போனால் வெயிட் ரொம்ப காக்க வச்சுறாங்க. ஒரு 2 ஹவர்ஸு 3 ஹவர்ஸ்னால் ஓகே. 5 மணி நேரம்னா எப்படிங்க அதெல்லாம் சாத்தியமாகுமா சொல்லுங்கள். சாரி, நம்ம பார்த்து பேசலையா, லைட் வர பில் அடிக்குது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மனசாட்சியே இல்லைம்மாங்க. 5 மணி நேரங்க, இதெல்லாம் எப்படிங்க நான் சாத்தியமாகும்? சில பேர்லாம் நானும் சொல்கிறேன். ஆனால் வந்து எனக்கு வந்து சவாரி விட்டுருக்கேன், சவாரிட வந்திருக்கேன்,
எனக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு வர வேண்டியதான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நான் விட்டுட்டேன். அப்புறம் இந்த அண்ணன்ட்ட பேசுறதுக்கு வேஸ்ட்டுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யாரை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் சரி அப்படின்ட்டு பொறுமை இருந்துட்டேன். அப்புறம் பொறுமை இறந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. என் கண்ட்ரோலில் பண்ண முடியாது. என் கோவத்தெல்லாம் சில பேரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க அப்படிங்கிறப்ப வந்து மெக்கானிக்கிட்ட போய் என்னத்தை போக முடியும், எலக்ட்ரிஷியன் போய்ட்டு என்னது போக முடியும், அவங்க வச்சா சட்டம் அவங்க வச்சு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப வந்து அட்லீஸ்ட் ஜாமான் என்ன ஜாமான்னு சொல்லணும்னா கூட சரிங்கலாம் கூட போய் வாங்கிட்டு வந்துட்டு இந்த விட நான் மனசை இருப்பேன். சரி மாட்ட போகிறாங்க மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கி இருப்பேன். ஒன்றுமே சொல்லலைங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணாங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே வந்தாச்சு. இதாங்க நடந்தது என்னன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இது பார்ட் 2 ஓகேவா. பார்ட் 1 போட்டு விட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேவா. அது டைமிங் டேட்டுக்கு தெரில, டேட்டுக்கு எது மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்ட் 2 இது ஓகேவா. ஏன்டா இதுவே இந்த வீடியோவே பார்ட் 2 போட்டிருக்கேன். இப்போ லாங் வீடியோலாம் எப்படா போடுவேன் அப்படின்னா அதுவும் அப்படிதாங்க. பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட்டாக வந்துச்சுன்னா பார்ட் 4 நல்ல எபிசோடாக போடணும். எபிசோடு நம்ம பார்ட்டாக போடுவோம். பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு. இது பார்ட் 2 அவ்வளோதான். 2 விளாக் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப லென்த்தியாக விளாக் போயிட்டுருக்கு. நம்ம சேனலுக்கு யாராவது பசங்க மறக்காம சொல்லிட்டு இருந்தேன் ஓகேவா. நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கஷ்டப்பட்டு நான் திருவாரூர் போயிருக்கேன். கஷ்டப்பட்டு நான் வந்து என்னடா அவனும் கஷ்டப்படுங்க. இப்போ நாங்களாம் கஷ்டப்பட மாதிரி தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்குமா, காசு பார்த்துட்டு இருக்குமா, இன்ஜின் ஆயில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமா. நீ மட்டும் தான் கஷ்டப்படுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தாங்க இருக்கிறாங்க. இல்லைன்னா சொல்லலை. இங்கே நான் அதெல்லாம் அடிச்சு விடுவேன். ஆட்டோக்காரனை பற்றி எனக்கு தெரியும். நான் ஆட்டோக்காரனோட வாழ்ந்திருக்கேன்னு சம்திங் என்ன எப்படின்னா இருந்துருக்கிறேன் ஓகேவா. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட அந்த பிரியாணி சட்டி தூக்குறது அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் மாட்டாங்க. கஸ்டமராக ஏதோ ஒரு 50-100 சேர்த்து கொடுத்தா வாங்கி அதுதாங்க ஆட்டோங்களோட நிலமை. அது இருந்தால் வச்சுக்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு காஃபி குடிச்சிக்கலாம், ஒரு ஜூஸ் குடிக்கலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாய்ஸு, பால், பெம்பர்ஸ், ஸோ சம்திங் எதாவது வாங்கிட்டு போகலாம். ஸோ அதில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம போட்ட பெட்ரோலில் காசு எடுக்கணும் இல்லையே. வந்து சில பேர் வாடகை ஓட்டுவாங்க, வாடகை காசு எடுக்கணும், வாடகை கொடுக்கணும். அப்புறம் வந்து கரண்ட்டு பில்லு, வீட்டு வாடகை எல்லாத்துக்கும் ஒதுக்கணும். இவங்க ஓட்டி ஒதுக்கணும் ஓகேவா. ஓட்டி ஒதுக்குறதுலாம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து எல்லாத்தையும் சமாளித்து தாங்க வரணும் குடும்பத்தையே. அதாங்க பிரச்சனையே இதுதான். இதை ஃபேஸ் பண்ணுறவங்க தான் மனுஷனே. அப்படி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அது உண்மை தான் இல்லைன்னா சொல்லலை. பார்த்துக்கணும். இதுதான் வந்து சரி வருதுங்க. இதாங்க க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போமா. அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி மறுபடியும் முட்டி போட்டு கொண்டாங்க. லைட்டு வர ஆஃப் பண்ணணும். இது வர தொந்தரதாக தான் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி நான் மாற்றிடுறேன். பக்கத்தில் லைட்டு வர எரியுதா, கண்ணை அங்கேயே போயிட்டு லைட்டு வச்சு உனக்கு என்னடா வேண்டாம் கண்ணு கோயில் கேள்வி இருக்கும். இல்லைங்க முன்னெல்லாம் ஏதாச்சும் ஒரு கல்யாண மாப்பிள்ள ஊர்வலம் ஃபங்க்ஷனேஸ் அந்த மாதிரி வேணால் சும்மா போய் ஜாலியாக போய் நின்று பார்ப்பேன். அது ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டுங்க. நம்மள மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு நம்மளே ஒரு வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி நம்மளை பார்க்குறதுக்கு இன்னும் 5-6 பேர் பசங்க வந்து நினைப்பாங்க. அவனுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க, தெரியாமல் காட்டிக்க வேண்டியதான். ஏன்னா சொன்னால் மானம் பெருமையை விட்டு சொல்ல மாட்டாங்க. நம்ம அப்படிலாம் ஜாலியாக அந்த வயசில் ஜாலியாக இருக்கணும், அந்த வயசில் என்ஜாய் பண்ணணும். இந்த வண்டிக்குங்க ஒரு பூட்டு போட முடியல, அதுக்கு டயர் இருக்க மாட்டேங்குது. ஊர் மட்டும் டயர் கடான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். ஓகேவா, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, ஆட்டோவின் நிலைமை இதுதான். இதில் என்ன ஆல்ட்ரேஷன் நான் என்ன பண்ணுறோம், மேலே வந்து ரன்னிங் லைட்டு தூக்கி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் முடிவு பண்ணால் இந்த அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போவோமா உள்ளார. லைட்டாக சுவிட்ச் ஆகணும்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த விலாகு. ஏசியாக போட்டிருக்கலாம் நம்மளுக்கு பாருங்க. அதெல்லாம் இந்த விலாக் இதாங்க. ஓகேவா? சரி, அதனால் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இந்த விலாகை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் விலாகில் என்ன சொன்னாலும் புரியும். ஸோ ஓகே, இந்த விலாக் எதாவது பண்ணிங்க நம்ம ஜனகரா பசங்க சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்க, பாஸ் இருப்பாங்க. அடுத்த விலாகில் பார்க்கலாம். லவ் யூ ஸோ மச்சுங்க.